ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். செய்தி மழையின் காரணமாக FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முறையிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த முறையீடு தொடர்பாக நீதிமன்ற தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு பந்தயம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்திருந்தது. அதே சமயம் இந்த பந்தயம் நடத்துவதற்கான ஒப்புதல் சான்றிதழ் என்பது FIA எனக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பிடம் பெறப்பட வேண்டும். அந்த FIA சான்றிதழை பெற்று பந்தயம் நடக்கக்கூடிய நாளில் 12 மணிக்குள் அந்த சான்றிதழை பெற வேண்டும். அந்த சான்றிதழின் நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது 12 மணி தாண்டிவிட்ட நிலையில் அந்த சான்றிதழ் என்பது பெறப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சான்றிதழ் பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக அந்த தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த FIA என்ற அமைப்பு அந்த சாலையை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே அந்த சான்றிதழை வழங்கும் என்பதனால் அந்த பணிகளுக்கான கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும், 12 மணி என்பதை நீட்டித்து தர வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டில் மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் 4 மணி நேரம் வரைக்கும் இந்த கால நீட்டிப்பானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த சான்றிதழானது வழங்கப்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.